நானும் தங்கச்சியும் கல்யாணத்துக்கு போறதுனால தங்கச்சி ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹஸ்பண்ட் கால் பண்ணி ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, எங்க ஃபங்க்ஷன் இப்படிலாம் டீட்டெயில் கேட்டாரா. நான் கூட ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணி போறோம்னு நினைச்சேன். அதான் இல்ல, அப்படி வரதுக்கு லேட் ஆகும், ஸோ போயிட்டு வந்துலாம் சமைக்க வேணாம், கிளம்புறதுக்கு முன்னாடியே சமைச்சிட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. என்ன சமைக்கணுன்றதே அவரே சொல்லிட்டாரு, சாதம் சிக்கன் குழம்பு வச்சிருன்னு. போயிட்டு வந்து சமைச்சா எங்க இட்லி தோசை சட்னின்னு கொடுத்துட போறேன்னு உசாரா கால் பண்ணிட்டாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கிறியடா, பயங்கரமான ஆளாக்கின்ற மாதிரி தான் தோணுச்சு. தங்கச்சியை வரும்போதுமே சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஒரு பக்கம் கிளம்ப, இன்னொரு பக்கம் ரெடியாக நீ இப்படி தான் போச்சு. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயிலாக கீழே கொடுத்துருக்கேன், பொங்கல் கிளீனிங் வீடியோல கொடுத்துருக்கேன் பாருங்க. எனக்கும் ஒரு பக்கம் அவன் எடுக்கிற முடிவில் நமக்கு சாதகமா தான் அமையன்ற மாதிரி, கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இல்லைன்னா வீட்டுக்கு வந்து நம்மளும் ஒரு வாய் சாப்பிடலாம் நினைச்சுக்கிட்டு போகும்போதே செம்ம டிராபிக். சரி எப்படியோ கல்யாணத்துல கூட்டம் அதிகமா இருக்கும், ஸோ லேட்டாவே போகலான்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வந்தா, ஸ்டேஜ் போறதுக்கு ஏதோ ஃப்ரீயா 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு கூட்டம் நிற்குமோ அவ்வளவு பெரிய லைன். ஒரு அரை மணி நேரம் லைன்ல நின்று எப்படியோ ஸ்டேஜ் போயாச்சு. இதுல மாப்பிளையும் பொண்ணு ஒரே ஆடோ, நைட்டு தங்கி காலையில முகூர்த்த பார்த்துட்டு போக சொல்லி சரி சரின்னு மண்டையாட்டிட்டு பந்தியில உட்காந்து மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு.